சமர்ப்பயாமி. மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. ராமா போய் எழுதி கூட்டிட்டு வா. சரிங்க. ஓம் நமோ ஓம் ஏகதந்தாய நமோ ஓம் கவிந்தாய நமோ ஓம். சுடர், இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி தானே எங்களை இங்க கூட்டிட்டு வந்த. இப்ப ஏன் சுடர் அமைதியா இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்து சுடர். என்னால எப்படி முடியும்னு தெரியல. ஆனா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோன்னு எனக்கு தோணுது. ஓம் மூஷிகவாகன ஓகரஸ்த சாமனகர்ண விரத்னசூத்ர வாமனரூப மகேஸ்வரருத்ர விக்ரமிதாந்த ஆகனகந்தே. சபையை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. உட்காருங்க. नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुप्रचोदयात्. எழில், உங்க பக்கத்துல நான் அந்த மனோகரியை உட்கார விட மாட்டேன். சொல்லக்கூடாதுமா. நீங்க இப்ப பாக்குறதுக்கு அப்படியே சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கீங்கம்மா. என்ன செல்வி, என்ன இப்படி பார்க்கும்போது
எழில் இம்ப்ரெஸ் ஆயிடுவார்ல? கண்டிப்பா ஆயிடுவாருமா. வா, கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணு. சூப்பரா இருக்கீங்கம்மா. ஏய் மனோகரி, எழிலோட வாழ்க்கைக்குள்ள நான் போக வேண்டாம்னு சொல்லியும் நீ இப்போ மண்டபம் வரைக்கும் வந்துட்டல்ல. உன்ன மாதிரி ஒரு மோசமானவள என் குழந்தைங்களுக்கு அம்மாவா வர விட மாட்டேன். உன் எண்ணம் பலிக்காது மனோகரி. எழில் இம்ப்ரெஸ் ஆயிடுவார்ல? எழில் உன் கழுத்துல கண்டிப்பா தாலி கட்ட மாட்டாரு. இன்னையோட உன் ஆசைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். இன்னைக்கு இந்த மண்டபத்துல சுடருக்கும் எழிலுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அத பார்த்து நீ வயிறறிஞ்சு சாக போறியா இல்லையான்னு பாரு. என் குழந்தைங்களுக்கு அம்மாவா வர தகுதி சுடருக்கு மட்டும்தான் இருக்கு. அவளை எழில் கல்யாணம் பண்ணாதான் இந்த குடும்பமும் ஜெயிக்கும், நானும் ஜெயிப்பேன். உன்னை தோக்கடிச்சு நான் ஜெயிச்சு காட்டுறேன் மனோகரி. அழகா இருக்கீங்க. என்னோட கண்ணே பற்றும் போல இருக்கு. மகாலட்சுமி ஜெபித்மகே விஷ்ணுபத்னி குருஹி. சீக்கிரம் கல்யாணம் பண்ண வர சொன்னா அது மனோகரி இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண நினைச்சா இந்த ஐயர் பொண்ணை வர சொல்லாம இன்னும் மந்திரத்தையே சொல்லிட்டு இருக்காரு. எப்படி இருந்தாலும் பொண்ணு வந்துதானே ஆகணும். வெயிட் பண்ணுவோம். சரி, ததே ஸ்வாஹா. பொண்ணு அழிச்சுட்டு வாங்க. செல்வி, சாமி மனோகரியை கூட்டிட்டு வர சொல்றாரு. சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாமா. சரிங்கம்மா. ஓ, என்னம்மா, ரெடி ஆயிட்டியா? அம்மா, ஏதோ ரெடி ஆயிட்டேன்பா. அம்மா, உங்களை ஐயர் வர சொன்னாருமா. வாங்க போலாம். ஏதோ ஒரு நிமிஷம். மனோகரி, நாம நினைச்சது நடக்க போகுது. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் நம்மள நெருங்க முடியாது. இந்த மாலையை கழுத்துல போட்டுட்டு சந்தோஷமா மனமேடைக்கு வாமா. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ.
என்னாச்சு பண்ணும்? ஏன் நின்னுட்ட? அப்பா அந்த மதுரக்காரனுங்க இன்னும் போகலப்பா. இங்கதான் இருக்கானுங்க. என்னப்பா சொல்ற? எங்க இருக்காங்கம்மா? அங்க பாருங்கப்பா, முதல் வரிசையில உட்கார்ந்துருக்கானுங்க. செல்வி, என்கிட்ட அவனுங்க மண்டபத்தை விட்டு போயிட்டானுங்கன்னு சொன்ன. அவனுங்க உள்ள வந்து உட்கார்ந்துருக்கானுங்க. அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. நான் பார்க்கும்போது அவங்க யாருமே மண்டபத்துல இல்லம்மா. எப்போ வந்து உட்கார்ந்தாங்கன்னே தெரியல. மனோகரி, நீ இப்ப போய் மணமேடையில உட்கார்ந்தேன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தையும் நிறுத்திடுவானுங்க. அது மட்டும் இல்லாம உன்னை ஏதாவது செஞ்சிருவானுங்கம்மா. எனக்கு தெரியும்பா, ஆனா இந்த சான்ஸை விட்டா எழில நான் எப்பவுமே கல்யாணம் பண்ண முடியாது. நம்மளோட இத்தனை வருஷம் ஆசை நிறைவேறாம போயிடும். அதுவும் கரெக்ட் தான்மா. இப்போ நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கோம்மா. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுதுன்னு சாமி எங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சு அதை மறந்துட்டேம்மா. என்னங்க? சொல்லுங்க. இல்லம்மா, எங்க குடும்ப வழக்கப்படி கல்யாண பொண்ணு வந்து முகத்தை மூடிட்டு தான் கல்யாண மேடையில் வந்து உட்காருவாங்க. அதான். என்னங்க சொல்றீங்க? முகத்தை மூடிக்கிட்டா? ஆமாம்மா. அது எங்க முன்னோர்களோட சம்பிரதாயம்மா. அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேம்மா நானு. சரிங்க, பரவாயில்ல. உங்க குடும்ப வழக்கு என்னவோ அப்படியே மனவை கூட்டிக்கிட்டு வாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப சந்தோஷம்மா. ரொம்ப நேரமாகிட்டே இருக்குல்ல, சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க. எழில் சார் மனோகரி கழுத்துல தாலி கட்ட போறாரு. இதுல குழந்தைங்களோட நிலைமையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. கடைசி வரைக்கும் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்னால அவங்க நம்பிக்கையை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. சுடர், நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும். இப்போ நான் கேட்கறதுக்கு
நீ மனசாட்சியோட பதில் சொல்லு. உனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்கல தானே? ஆமா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறல்ல? ஆமா. ஏன் அப்படி நினைக்கிற? இந்த குடும்பத்துக்கும் எழில் சார் குழந்தைங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி நினைக்கிறேன். சார் எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி என் வாழ்க்கையவே மீட்டு கொடுத்தாரு. இப்போ அவருக்கும் அவர் குழந்தைங்களுக்கும் பிடிக்காத ஒரு வாழ்க்கை அமைய போறத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மனோஹரி ரொம்ப மோசமானவங்க. இவங்களால இந்த குடும்பத்துக்கு நல்ல மருமகளாவும் இருக்க முடியாது, குழந்தைங்களுக்கு நல்ல அம்மாவாவும் இருக்க முடியாது. அவங்க மட்டும் எழில் சார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா குழந்தைங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். கரெக்டா சொன்ன சுடர். என்னோட எண்ணமும் அதான். எனக்கு அப்புறம் என் குழந்தைங்க மேல இவ்ளோ அக்கறையா இருக்கிறது நீதான் சுடர். என்னது? இல்ல என் குழந்தைங்க மேல நான் எவ்வளவு அக்கறையா இருக்கேனோ அதே மாதிரி நீயும் இந்துவோட குழந்தைங்க மேல அக்கறையா இருக்கேன்னு சொன்ன. உனக்குதான் இவ்ளோ விஷயமும் தெரியுது இல்ல? அப்படி இருந்தும் மனச கல்லாக்கிட்டு இங்க நின்னு நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. என்ன? எப்படி? நான் நிறுத்தணும்னு நினைச்ச கல்யாணம் இப்போ மண்டபம் வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மனோஹரியும் வந்து எழில் சார் பக்கத்துல உட்கார்ந்துருவாங்க. அதுக்கு மேல இந்த கல்யாணத்தை நிறுத்த வேற வழியே இல்லை.